ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ஹெச்கே டிசைனர். இன்றைக்கி நம்ம கிளாஸில் என்ன ஸ்டிச் வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா மேட் ஃபில்லிங் ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. வெர்டிக்கலாக இந்த மாதிரி லைன்ஸ் போட்டுக்கலாம். ஒவ்வொரு வெர்டிக்கல் பாக்ஸ்குள்ளேயுமே ஹரிசாண்டலாக இந்த மாதிரி நம்ம லைன் போட்டு குட்டி குட்டியாக ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். எல்லா பாக்ஸஸுமே வந்து ஒரே ஆவரேஜாக இருக்கிற மாதிரி, எல்லா சைஸ் வந்து ஒரே ஆவரேஜாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ பார்க்குறதுக்கு உங்களுக்கு வீடு கட்டும்போது செங்கல் வச்சுருப்பாங்க இல்லையா, இந்த மாதிரி ஒரு செங்கல் வச்சாங்கன்னா அந்த செங்கலுக்கு மிடில் இருந்து அடுத்த செங்கல் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. கீழே லைன் சொல்கிறேன். ஸோ அது மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. ஸோ இந்த மாதிரி போட்டுக்கலாம். ஸோ எப்பவும் போலேயே பேக் ஸ்டிச் கொடுத்து ஸ்டிச் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். பாருங்கள், நான் எந்த லைன் கொடுத்துருக்கனோ அந்த இடத்துல வந்து நான் இன்னொரு ஸ்டிச் வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ லாக் வந்து எப்படி போடணுன்னா, ஒரு லாக் போட்டுட்டு சைடில் ஒரு ஸ்டிச்சு போட்டுட்டு நீங்கள் அடுத்த லைனுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். பட் நான் கற்றுக்கும் போது என்ன பண்ணேன்னா இந்த மிஸ்டேக் தான் பண்ணேன். இந்த மாதிரி லாக் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு லைனில் வந்து ஒரு ஸ்டிச் போடாமல், அதாவது ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போடாமல் அடுத்தது வந்து கண்டினியூ பண்ணிடுவேன். அப்போ எனக்கு எப்படி இருக்குன்னா, இந்த சுருங்கி இருக்கிற மாதிரி இருக்கும். கீழே வந்து மேலே நல்லா ப்ராடாகவும் கீழே சுருங்கி இருக்கிற மாதிரி அந்த மாதிரி இருக்கும். அதாவது பாக்ஸஸில் வரும்போது கொஞ்சம் அந்த லென்த்து வந்து கம்மியாகிட்டே இருந்துச்சு. அதை லென்த்து கிடையாது, வித்து வந்து கம்மியாகிட்டே இருந்துச்சு. நான் எந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணுவோன்னு சொல்கிறோம். இது யூஸ்வலாக வந்து ரொம்ப ஈஸியான ஸ்டிச் தான். நம்ம போடுற செயின் ஸ்டிச் தான் நம்ம வந்து இதில் கண்டினியூ பண்ணுறோம். பட் வந்து ப்ராப்பராக வந்து ஒரு ஷேப்புக்கு வர்றதுக்கு இந்த மிஸ்டேக் வந்து கண்டிப்பாக நம்ம பிகினராக இருக்கும்போது பண்ணுவோம். ஸோ அந்த மிஸ்டேக் பண்ணாதீங்க. அதுக்காக தான் நான் வந்து மறுபடியும் வந்து ரிப்பீட் பண்ணுறேன். ஸோ இப்போ அடுத்த லைன் போகும்போது பக்கத்தில் ஒரு லாக் மாதிரி ஒரு குட்டி ஸ்டிச் போட்டுட்டு அடுத்தது கண்டினியூ பண்ணுங்கள். இப்போ கீழே நான் பாருங்கள் குத்திட்டேன். நெக்ஸ்ட்டு நான் பக்கத்தில் ஸ்டிச் போடாமல் நான் கண்டினியூ பண்ணிட்டேன். ஸோ அப்படி பண்ணாதீங்க. மேலே பாருங்கள் உங்களுக்கு வித்து பெருசாகவும் கரெக்டாகவும் அந்த பாக்ஸுக்கு ஏற்ற மாதிரியும், கீழே பாருங்கள் சுருக்கமாக இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள். ஸோ அந்த மாதிரி தான் நான் மிஸ்டேக் பண்ணேன். ஏன்னா எனக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பண்ணும்போது எனக்கு தெரியல. ஜஸ்ட்டு நான் வீடியோ பார்க்கும்போது எனக்கு ஓகே நார்மலாக போடுற ஸ்டிச் தானே சொல்லிட்டு நான் கண்டினியூ பண்ணிகிட்டு இருந்தேன். பட் வந்து எனக்கு நம்ம இந்த மிஸ்டேக் தான் பண்ணுறோம் அப்படின்னு எனக்கு புரியல அப்போது. ஸோ அகைன் பார்க்கும்போது மட்டும்தான் எனக்கு வந்து தெரிஞ்சிச்சு அந்த மிஸ்டேக் வந்து ஓகே ஏன் நமக்கு ஷேப் வரல அப்படின்னு யோசிக்கும்போது தான் இந்த மாதிரி ஒரு குட்டி லாக் ஸ்டிச் வந்து அப்போ நம்ம வீடியோ பார்க்கும்போதும் அந்தளவுக்கு எனக்கு தெரியல. அதற்காக தான் நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன் நான். ஸோ இங்கே பாருங்கள், அந்த பாக்ஸஸில் வந்து மேலே கவர் ஆகிடுச்சு, கீழே வந்து கவர் ஆகலை பாருங்கள். ஸோ ஷேப்பே இல்லாத மாதிரி இருக்கும். ஸோ அந்த மிஸ்டேக் பண்ணாமல் கீழே இப்போ லாக் போட்டிங்கன்னா பக்கத்துலேயும் ஒரு செயின் ஸ்டிச் போட்டு நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து ஒரு வெர்டிக்கல் பாக்ஸ் வந்து முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த லைன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இன்னொரு கலர் எடுத்துக்கலாம், கான்ட்ராஸ்ட்டாக எடுத்துக்கலாம். இப்போ வந்து இதுக்கு நம்ம நாட் போட்டுட்டோம். பட் வந்து இந்த நூலை கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் ஸ்பேஸ் தள்ளி, அதாவது அடுத்த நூலுக்கு வந்து எதுவும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாத மாதிரி கொஞ்சம் தள்ளி மேலே வந்து நூலை இழுத்து விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது சேஃபாக அங்கே இருக்கும். லாஸ்ட்டாக இந்த கலரும் நம்ம முடிச்சதுக்கப்புறம் அந்த கலர் எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் அதே மாதிரி தான். நம்ம வந்து பாக்ஸஸ் மாதிரி வந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல வந்து நம்ம ஸ்டிச் வர மாதிரி பார்த்துக்கணும். அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் லாக் வந்து கீழே ஒரு லாக் போட்டுட்டு பக்கத்தில் ஒரு ஸ்டிச் போட்டு அடுத்த லைன் வந்து கண்டினியூ பண்ணுங்கள். இப்போ நான் லாக் போட்டேன், பக்கத்தில் ஒரு ஸ்டிச் போட்டேன், கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் இந்த மேட் ஃபில்லிங்கை பண்ணும்போது உங்களுக்கு சூப்பராக அது வந்து ஒரு ஷேப்பு கிடச்சிரும். ஸோ எந்த மிஸ்டேக்கும் இல்லாத மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இதுக்குள்ளேயும் ஒரு 20-25 ஸ்டிச் வந்து கற்றுருப்பீங்க. ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த ஸ்டிச் வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இது வந்து ஒரு ஃபில்லிங் ஸ்டிச்சு. ஒரு இடத்த ஃபில் பண்ணுறதுக்காக இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எந்த இடத்துலனாலும் நம்ம ஃபில் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த பாக்ஸஸோட வித்தே வந்து ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி போட்டிருக்கேன். பட் இந்த அளவுக்கு வித்து போடணுன்னு கூட அவசியம் இல்லை. நீங்கள் வந்து அந்த பாக்ஸஸோட லென்த்து வித்து வந்து கம்மியாக கொஞ்சம் ஒல்லியாக வர மாதிரி கூட நீங்கள் வந்து போட்டுக்கலாம். ஸோ அதுவும் கூட பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். மேக்ஸிமம் வந்து ஒரு 6லேருந்து 8 ஸ்டிச்சு அல்லது ஒரு 10க்குள்ளே வர மாதிரி பார்த்துக்கோங்க. நான் போட்டிருக்கிறது வந்து நிறைய இருக்குது, வித்து வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. பட் நான் போட்டது வந்து அந்த பாக்ஸ் பார்க்குறதுக்கு சின்னதாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. பட் வந்து ஸ்டிச் போடும்போது வந்து அதிகமாக தெரியுது. ஸோ அதனால் வந்து அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் பாக்ஸஸோட வித் அண்ட் லென்த் வந்து கொஞ்சம் கம்மியாகவே பண்ணிக்கோங்க. பட் எல்லாமே ஒரே சைஸாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு அந்த பாக்ஸ் வந்து முடியும் போது அடுத்த வெர்டிக்கல் பாக்ஸஸ் வரும்போது நீங்கள் ஃபஸ்ட்டு கொடுத்த ஸ்டிச் மாதிரியே கொடுக்கணும். அதாவது ஃபஸ்ட்டு நம்ம எந்த
இடத்துல வந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோமோ அதே இடத்துல தான் ஸ்ப்ளிட் பண்ணி வந்து லைன் போட்டிருப்போம். ஸோ அந்த இடத்துலையே ஸ்டிச் வர மாதிரி நீங்கள் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு இந்த மேட் ஃபில்லிங் ஸ்டிச் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக பார்க்குறதுக்கு நல்ல நீட்டாக இருக்கும். ஸோ இதுக்கு அவுட்லைனாக வந்து நீங்கள் சேம் கலர்லேயே ஒரு லைன் கொடுத்து பாக்ஸ் மாதிரி ஒரு லைன் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி ஜரி த்ரெட் யூஸ் பண்ணிக்கலாம், அல்லது பீடு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு அந்த சின்ன சின்ன ஹோல்ஸு அன்இவனாக இருக்கிற பார்ட் எல்லாமே கவர் ஆகி நல்லா பார்க்குறதுக்கு வந்து நீட் லுக்காக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ எந்த இடத்துல நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோமோ அந்த இடத்துல வந்து கரெக்டான கலர்ஸ் கொடுத்து மட்டும் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டா போதும். ஸோ இந்த இடத்த வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு பீடு தெரியலனா நீங்கள் வந்து ஜரி த்ரெட் கூட யூஸ் பண்ணிக்கலாம், அல்லது சேம் கலர், அதாவது நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு லைட் ப்ளூ கொடுத்துட்டு லாஸ்ட்டாக வந்து ஒரு டார்க் ப்ளூ, அதாவது நீங்கள் எந்த கலர் யூஸ் பண்ணிக்கிறீங்களோ அதே கலர் மட்டுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த மாதிரி கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது ஒரு ஃபில்லிங்கில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த ஷேப் ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து ஒரு திலகம் ஷேப், ஒரு ரவுண்ட் ஷேப் குட்டியாக வந்து ட்ரா பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் ஏதாவது ஒரு டிசைனில் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அப்போ தான் உங்களுக்கு நல்ல ப்ராக்டிஸாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் கேளுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.